காய்ஸ், வெல்கம் பேக் டு மெக்பாஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, சின்லோஸில் ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் அதை பற்றி நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து அகாடமிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் இது ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துட்டு இதில் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லும். உங்களோட நேம், அப்புறம் டைட்டில் வந்து காலேஜோட பேரே போட்டுருங்க. காலேஜோட பேரே போட்டுருங்க. உங்களோட ரோல் என்னவோ அதோட இது ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் கண்ட்ரி இந்தியா, டிபார்ட்மெண்ட் டைட்டில் இல்லைங்க, நம்ம ஸ்டூடெண்ட் கையில் என்னன்னு பார்க்கலாம். டைட்டில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் சம்திங் இருக்கும், அதே கொடுத்துருங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல், காலேஜ் பேர், டெக்னாலஜி, காலேஜோட பேர் கொடுத்துட்டு அதில் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்மால் லெட்டர் தான் போடணும்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் விடாமல் போடணும். அவ்வளோதான், க்ரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் அக்செப்டட். மெயிலில் போய் செக் பண்ண சொல்கிறாங்க. மெயிலுக்கு போகலாம். மெயிலில் வந்திருக்கு. இதில் யூசர் நேம் இதுதான், யூசர் நேம் உங்கள் மெயில் ஐடியே தான். கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, ஏதாச்சும் ஒன்று உங்கள் நேம், ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு 4 நம்பர், அவ்வளோதான். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கும் அதே தான். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே,
வேறு ஏதாச்சும் மெயில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்தோம். ஓகே, ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட். லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். கோர்ஸ் வந்து 10 hours. அது என்ன கோர்ஸ் நேமுங்கிறது பார்க்கலாம். ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ். ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் அதே கோர்ஸ் தான். டியூரேஷன் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு 7, 8, 9 2 சேர்த்து, அதாவது 3 சேர்த்து 10 hours. அதனால் ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்போ இந்த கோர்ஸ் தான் நம்ம ரன் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, இதில் எல்லா செக்ஷன்ஸையும் ஃபுல்லாக முடிக்கணும். ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணலாம். Okay, selected. Okay, next. Okay, next. நாம் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். ஓ, கீழே நெக்ஸ்ட் பேஜ். ஐ திங்க் சம்திங் ஏதோ லோட் ஆகி ஓப்பன் ஆகுமான்ருக்கு. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, கண்டினியூ. Next, story rolling. Continue. Continue. இதில் 1 or 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் மேட்ச் பண்ண சொல்லி. ஓகே, மேட்ச். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணால் ட்ரை பண்ணலாம். அப்போ இது ஒன்று கரெக்டாகிருச்சு. அப்போ ட்ரை அகைன் கொடுத்து இதுக்கு அதே தான், இதுக்கு மாற்றி கொடுத்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போ 3 ஆன்சருமே கரெக்டாகிருச்சு. இப்போ கண்டினியூங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வரலாம். மறுபடியும் கண்டினியூ, ஸ்க்ரோல் டவுன். அவ்வளோதான், கோர்ஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து 100% வரணும். எக்ஸிட். ஓகே, டேப் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் இட். இது ஃபுல்லாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் எக்ஸிட் த கோர்ஸ். ஒன்று முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. அடுத்து செகண்டு, அதே மாதிரி தேர்ட், 4, 5, 6, 7, 8, இந்த மாதிரி லாஸ்ட் வரலாம் ஃபுல்லாக. இது செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கடைசி இதில் இதே தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். 1, 2, 3, கடைசி இதில் என்ன வருதுன்னு சொல்லி நான் கடைசியில் காமிக்கிறேன். A few moments later. நாம் வந்து இப்போ 4வது கோர்ஸு, அதாவது 4வது லெசன், அதில் ஃபீட்பேக் பேஜில் இருக்கோம். அதில் வந்துட்டு ஃபீட்பேக் வந்து உங்களோட சஜஷன் என்னவோ அதை கொடுத்துருங்க. மோஸ்ட்லி சிஸ்டத்தில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன், எக்ஸிட் த கோர்ஸ். கோர்ஸோட மிட்டில் தான் இருக்கும். இது வரைக்கும் 4 முடிஞ்சிருக்கு. இப்போ 5வது. என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, கோர்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்தோன்னே டைரெக்டாகவே அந்த கோர்ஸோட பேஜுக்கு போயிடும். கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு தான் அந்த கோர்ஸ் வந்து வரும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் கைடில் பார்த்தீங்கன்னா சின்ன போட்டு 3 இருக்கும். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். நம்ம இதில் இருக்கிறத மட்டும் முடித்தா போதும். அதே மாதிரி மேத் ஒர்க்கும் அதில் 2 வேறு நேம் இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் விஷன் நான் ரேம்ப் மட்டும் தான் இருக்குது. இது முடித்தா போதும். சின்லோஸ் முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மேத் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டு கூட சிஸ்டம், எதுக்கு சிஸ்டம் கம்பல்சரி தேவைப்படும்னா மேத் ஒர்க் தேவைப்படும். சிஸ்டம் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸியாக எல்லாமே ட்ரிக்ஸும் ஈஸியாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டத்தில் அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, கோர்ஸுக்குள்ளே வந்துடுச்சு. ஸ்டார்ட். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. சப்போஸ் ஆன்சர் அட்டன் பண்ணிவிட்டு தப்பாக இருக்குன்னா கீழே ட்ரை அகைன் காமிக்கும், கரெக்டான ஆன்சரும் காமிக்கும். நீங்கள் ட்ரை அகைன் கொடுத்து கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணிடுங்க. இது ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாவே போதும். அதான் நெக்ஸ்ட் லெசனுக்கு போக சொல்லுது. ஓகே, இது ட்ரூ ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ நான் ட்ரூ கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். கரெக்டாக இருக்கனால கரெக்டாகிருச்சு. சப்போஸ் ஃபால்ஸ் கொடுத்துட்டு தப்பாக இருந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டான ஆன்சரும் காமிக்கும். இங்கே ட்ரை அகைன் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நம்ம ட்ரை அகைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏதோ கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், சப்மிட். இதுவும் கரெக்டான ஆன்சர் ஆகிப்போச்சு. சரி, இதில் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 2ம் தப்பு, இது கரெக்டான ஆன்சராக. இப்போ ட்ரை அகைன் கொடுத்துட்டு கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட். இதே மாதிரி தான் இதுக்கும். ட்ரை அகைன், ஃபஸ்ட் ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ட்ரை அகைன், சப்மிட்.
இங்கே பாருங்கள் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரலினா ஏதோ ஒன்று விட்டுட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதை ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே வாங்க. மறுபடியும் தப்பு. இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் இந்த சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்திருக்கு. ஓகே லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே 100% வந்துடுச்சு. எக்ஸிட் த கோர்ஸ். ஓகே டேபை க்ளோஸ் பண்ணுற சொன்னாங்க, க்ளோஸ் இட். மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதை கொடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் பேஜை கொடுக்கக்கூடாது. இங்கே நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பயுமே இதில் வந்துட்டு கோர்ஸு ஃபீட்பேக் ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே முடிக்கணும். கம்ப்ளீட் த சர்வே. இது நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொடுத்ததுக்கப்புறம் ரீடேக் வரும், ரீடேக்லாம் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிட் வந்துடும். எக்ஸிட். மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ 5 முடிச்சாச்சு. ஓகே 5 முடிச்சாச்சு. அடுத்தது 6வது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இதில் 11 இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. இதை பாருங்க, இதில் 11 இருக்குது. இங்கே செலெக்ஷன் ஆப்ஷன் காமிக்கல. என்ன ரீசன்னா ப்ரீவியஸ் முடித்தா தான் இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் கடைசி இது வரும்போது என்னென்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதிலே எல்லாமே மிக்சடாக வந்துடுது. நீங்கள் இதிலே பாருங்கள், அந்த 3 கோர்ஸ் நேமில் வந்துட்டு இந்த பேர் இருக்கா, இந்த பேர் வந்து இதிலே இருக்குது பாருங்கள். இது அந்த கடைசி இதாக இருக்குது. இதில் 2 hours இருக்காட்டிருக்கு. இது வந்து இந்த ப்ராசஸ் மைனிங் சொன்னோம்ல அது. இந்த 3மே முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டையும் சாம்பிள் சர்டிஃபிகேட்டையும் சிமிலராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கோர்ஸ் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுறேன். இது வீடியோ போட்டோம்னா ரொம்ப அதிகமாக போகும், அதனால் நான் இடையில இந்த லென்த்தாக போகிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவேன். டிஃபிகல்ட்டான இடத்துல மட்டும் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் ஃபுல்லாக எல்லாமே நான் முடிச்சுட்டு கடைசியாக சர்டிஃபிகேட் பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நான் சொல்கிறேன். 1 hour later. இப்போ ஃபஸ்ட் இது நம்ம முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இதுக்கு வந்திருக்கு. செகண்ட் இதுலேயும் ஃபஸ்ட் இது வந்து முடிச்சாச்சு. அதாவது 11 கோர்ஸில் 11 லெசனில் 11 லெசனில் ஒரு லெசன் நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்த லெசன் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இந்த 11 முடித்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் இந்த ஒரு லெசன் 2 ஹவர்ஸுக்கு இது வரப்போகுது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்டு, அதாவது இந்த கோர்ஸில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். இப்போ கண்டினியூ பண்ணுறோம். இதில் வந்துட்டு 10 லெசன் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு தேர்ட் இதில் வந்துட்டு இந்த தேர்ட் இதில் வந்துட்டு 2 ஹவர்ஸ் இருக்கும். இந்த செகண்ட் இது முடித்ததுக்கப்புறம் இந்த தேர்ட் இதில் என்னங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த 11மே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்து தேர்ட் இதில் கண்டினியூ பண்ணலாம். 6 hours later. செகண்ட் இது முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் இது கேஸ் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து 2 hours 30 minutes. என்ரோல். ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. தேர்ட் இது ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சேம் அதே தான், கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான்.
A few moments later. சேம் அதே தான், ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை 100% வரதையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். 2000 years later. கோர்ஸோட கடைசி இதுக்கு வந்தாச்சு. இதை முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எடுக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். அவ்வளோதான், ஃபீட்பேக்கும் சப்மிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக 3மே முடிச்சாச்சு. இப்போ பேக் டு டேஷ்போர்ட். மெயில் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்க்கலாம். கோர்ஸ் வந்து முடிச்சாச்சு. பேட்ச் சொல்லி வந்திருக்கு. அவ்வளோதான், எஸ் கெட் பேட்ச். இந்த பேட்ச் எடுக்கிறதுக்கு இந்த ஆப் தேவைப்படும். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னொரு டைம் கூட எஸ் கெட் பேட்ச்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், ரெக்வஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த டேப் க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், மெயிலுக்கே பேட்ச் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எந்த கோர்ஸில் எந்த மெயில் ஐடியில் கோர்ஸ் முடிச்சிங்களோ அதை நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். எஸ், எல்லாமே அக்ரி கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட். ஓகே, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. மெயிலுக்கு வந்து பேட்ச்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வந்துடுச்சு. அப்புறம் அக்செப்ட் பேட்ச் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஏற்கனவே இதில் சைன்இன் பண்ணோம்ல, சேம் அதே பேஜுக்கு இது வந்துடுச்சு. அக்செப்ட் ஆல் குக்கீஸ். ஓகே, ப்ராசஸ் மைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸோட இது வந்துடுச்சு. இது நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பேட்ச். ஓகே, உங்கள் பேர் போட்டே வந்திருக்கோம். ஓகே, இந்த பேட்சோட இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது டவுன்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆர்டர் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே, உங்களோட பேர் போட்டு அந்த சர்டிஃபிகேட் இது வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பேட்ஜையும் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இங்கே கொடுத்துருக்கிற பிடிஎஃப் கைடன்ஸில் அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் பேட்சஸ் எடுக்கணும். இதான் அந்த சாம்பிள் பேட்ஜு. இதான் அந்த கோர்ஸுக்கான சாம்பிள் பேட்சஸ். நீங்கள் இந்த நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண இந்த பேஜ் இருக்குல்ல, அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் யூசர் நேம் போட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுவோம். அதாவது எல்லா கோர்ஸும் முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம இதில் அப்லோடு பண்ணுவோம். இதில் அப்லோடு பண்ணும்போது ஒன்லி பிடிஎஃப் ஃபார்மேட் இல்லைன்னா இமேஜ் ஃபார்மேட்டு கேட்டிருக்கோம். நாம் வந்துட்டு இதுக்கு நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டு அப்லோட் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், இதில் வந்துட்டு பேட்ஜ் மட்டும் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நமக்கு வந்த இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த பேட்ஜையுமே ரெண்டையுமே நம்ம வந்து பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக நாம் வந்துட்டு அந்த போர்ட்டல் அப்லோடு பண்ணிடலாம். ஏன்னா பேட்ஜ்னால் காமனாக இது மட்டும்தான் இருக்கும், அதில் பேர் இதெல்லாம் எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. அதனால தான் சொல்கிறேன், அந்த சர்டிஃபிகேட்டையும் இதையும் மெர்ஜ் பண்ணி நாம் இந்த ஐசிடி அகாடமி இலவனத்தான் போர்ட்டலில் நாம் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம். அப்லோடிங் டேட் வந்து நான் எனேபிள் பண்ணல, அது கடைசியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த கோர்ஸ் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படி இல்லைன்னா மேத் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் கூட பாசிபிலிட்டிஸ் ஃபோன்லேயே கூட பண்ணலாம், ஆனால் மேத் ஒர்க் வந்து கம்பல்சரி சிஸ்டம் வேணும். முடிஞ்சளவுக்கு சிஸ்டம் ரெடி பண்ணிக்கோங்க கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது. இது வரைக்கும் எத்தனை கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம்னா 4 கோர்ஸ் முடிச்சிருக்கோம். பென்ட்லியிலே 3 முடிச்சாச்சு, இன்னையோட சேர்த்து 4 கோர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். 11ல் 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் கோர்ஸும் முடிஞ்சளவுக்கு நான் சீக்கிரம் போட பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ், சீக்கிரம் லேர்ன் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.